சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமாவது வீட்டில் செல்வம் சேரணும். அதாவது கொஞ்சம் இல்லைங்க, அதிகமாகவே சேருங்க. அதாவது நம்ம செல்வம் சேர என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன மண் சட்டிங்க, அதாவது ஒரு சொப்பு மாதிரி இருக்கும் இல்லையா, சொம்பு சைஸில் ஒரு புது மண் சட்டி வாங்கிங்க. அந்த மண் சட்டி வாங்கி கோமியத்தில் கழுவிங்க. அதாவது மாட்டு கோமியத்தில் அந்த மண் சட்டியை நல்லா சுத்தமாக கழுவிங்க. கழுவிட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மஞ்சள் குங்குமம் அந்த சட்டிக்கு வச்சுட்டு அதில் பட்டை தீட்டப்படாத பச்சரிசின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாலிஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பச்சரிசி இல்லாமல் நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுற ஒரு பச்சரிசிங்க, குருணை இல்லாத முழு நீளமாக இருக்கிற பச்சரிசி அதில் போட்டுங்க. அப்படி அந்த பச்சரிசி கிடைக்கல அப்படின்னா நம்ம கோதுமை இருக்குது இல்லைங்களா, கோதுமை பட்டை தீட்டப்பட மாட்டாங்க, அந்த கோதுமை எடுத்து அதில் போட்டுங்க. போட்டுட்டு ஒரு போட்டு தங்கமாவது, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற என்ன செல்வாக்கு இருக்குதோ அந்த செல்வாக்குள்ள ஒரு போட்டு தங்கமாவது அதில் போடுங்க. அப்படி எங்களுக்கு ஒரு போட்டு தங்கம் கூட இல்லை அப்படின்னா ஒரு 100 ரூபா வருங்க, வெள்ளிக்காசு 100 ரூபா 110 ரூபாய்க்குள்ள வருங்க. அது ஒரு வெள்ளிக்காசு வாங்கி அதில் போட்டுருங்க. அதில் போட்டுட்டு சிவப்பு கலரில் ஒரு சதுர துணி எடுத்துங்க. துணி எடுத்து அந்த மண்பானையை மூடி வெண்பட்டு நூலுன்னு கடையில் கேட்டிங்க அப்படின்னா, பூஜை கடையில் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான துணியும் கிடைக்கும், வெண்பட்டு நூலும் கிடைக்குங்க. அந்த ரெண்டையும் அந்த மண்பானையை மூடிட்டு அந்த வெண்பட்டு நூலால் அது கட்டிடுங்க. கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் தண்ணீர் வச்சு சாமி கும்பிட்டுங்க. சாமி கும்பிட்டு மகாலட்சுமிக்கு வேண்டிக்கிட்டு, குபேரன் மகாலட்சுமி வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தென்மேற்கு மூலை, அதாவது வடதெற்கு மூலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மூலையில் தென்மேற்கு மூலையில் அந்த பாத்திரத்தை கொண்டு போய் சாமி பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் டெய்லியுமே சாமி கும்பிட்றீங்களா இருந்தால் அதுக்கு ஒரு தூபம் காட்டிட்டு வந்துட்டு இருங்க. நம்ம சம்பாதிக்கிற காசு கொஞ்சமாவது வீட்டில் தங்கி செல்வம் சேர ஆரம்பிக்குங்க. அதாவது செல்வம் மட்டும் இல்லைங்க, தங்கம் வெள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றதுக்கு ஆரம்பிக்குமே. இந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்க வேணுங்க. அந்த இடத்துல ஒரு பச்சை கற்பூரம், இந்த ஏலக்காய், வசம்பு இந்த மாதிரி ஒரு மங்களகரமான பொருள்களை அது பக்கத்தில் வச்சு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக செல்வம் சேருங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் எளிமையாக பண்ணிக்கலாம். செலவும் கம்மி தாங்க, பெரிய செலவெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வேலைக்கு போனால் தானுங்க பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, வேலைக்கு போகணும். அதில் கொஞ்சமாக நம்ம மிச்சம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, இருக்கிற கடனை படிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. செல்வம் சேரும், பணம் செல்வம் வீட்டில் தங்குங்க. இதை செஞ்சு பாருங்கள். இந்த சேனலை புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.